Fariha Mathematics channel 5th Maths term 2 exercise 3.1 first sum second sum பார்க்கலாம். Find the angle of the given shape using the equilateral triangle. Equilateral triangle என்னது மூணு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு சைடு வந்து 60 டிகிரி இருக்கும். அப்போ மூணு சைட்ஸ் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்த்தோம் இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிறத போன வீடியோவில். ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவலாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக நம்ம பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதை இப்படி கோடு போட்டோம்னா கரெக்டாக ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மூணு ட்ரையாங்கிளுமே ஈக்குவலாக நமக்கு கிடச்சிடும். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது 60 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரி அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள்ஸில் வந்து நமக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 60 டிகிரி நமக்கு தெரியும். கரெக்டாக? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 60 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரே ஒரு ஆங்கிள் இந்த இடத்துல எடுத்திங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம், இந்த ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து இது 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி. அப்போ 60 நமக்கு 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி, ஸோ 120 டிகிரின்னு வரும். இப்போ இந்த சைடு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், அப்போ 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி சேர்த்தோன்னா நமக்கு 180 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சைடும் நமக்கு அதே தான், இதுவும் 120 டிகிரி, இதுவும் நமக்கு 60 டிகிரி. இப்போ நமக்கு ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இந்த இதையும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள், இப்போ இதை நம்ம நேராக கோடு போட்டோம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு இது 60 டிகிரி, இதுவும் நமக்கு 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, ரெண்டும் சேரும்போது இது வந்து 120 டிகிரி. ஓகே, அதே மாதிரி இங்கே நமக்கு 120 டிகிரி தான் வரும். ரெண்டு ஆங்கிள் சேரும்போது 120 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் யூஸிங் அ சர்க்கிள். ஸோ நம்ம ரெக்டாங்கிள், இப்போ ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளில் நடுவில் இருக்க அந்த ஆங்கிள் வந்து நமக்கு இப்படி இருக்கும். இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை 4ஆக பிரிச்சுருக்கோமா. இப்போ 360 டிகிரியில் 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர், 90 டிகிரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.